ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் சல்யூட். இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ஆர்மி பார்டர்ல போர் நடந்துகிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டைரக்டர் ரொம்ப அருமையாவே எடுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத ரிவ்யூ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பட விமர்சனத்தை நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம். ராயல் சல்யூட் இந்த படம் ஒரு ஆக்ஷன் டிராமா படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல யுவராஜா அப்படிங்கிறவர் ரொம்ப லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஜெய் சிவசேகர் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, படம் எடுத்த உடனே ரொம்ப சுத்தி வளைக்கலாம் செய்யலங்க, ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடுறாங்க. போர் நடந்துகிட்டு இருக்கும் போது சீஃப் ஆபீசர் ஒருத்தருக்கு அடிபட்டுருது. அவரை சேவ் பண்றதுக்காக சிப்பாயா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அவங்க சீஃபை தூக்கிக்கிட்டு அந்த போர்ல இருந்து எப்படியாச்சும் நம்ம கேம்புக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட நண்பரும் அந்த சீஃபை தூக்கிட்டு போறாங்க. அப்ப வழியில என்னென்ன நடக்குது, அந்த போர் நடக்கக்கூடிய இடத்துலயும் சில ஆனந்தம், நான் லீவுக்கு வீட்டுக்கு போயிடுவேன், என் ஒய்ஃபோட நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அவரோட நண்பரும் ஒரு சந்தோஷமான காட்சிகள். இப்படியே படம் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் டிராவல் ஆகுது. சில இடங்கள் பார்க்க கொஞ்சம் போர் அடிச்சாலும் டைரக்டர் முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சி இழுத்து கொஞ்சம் நல்லபடியாவே கொண்டு போயிருக்காரு. அப்படிதான் இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாரு. என்னன்னா, தன் கூட வர்ற நண்பரை பாகிஸ்தான் எதிரிகள் சுட்டு கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் சீஃப் என்ன பண்றாரு, அவரும் தன்னை தானே சுட்டுட்டு இறந்துடுறாரு. இப்போ ஹீரோ மட்டும் தனியா இருக்காரு. அவர் கேம்புக்கு போயாகணும். அப்போ அவர் ஒரு கண்ணி வெடியில கால் வச்சிடுறாரு. அப்போ பாகிஸ்தானி இவரை பிளாக் பண்ணிடுறாரு. இப்படி இன்டர்வல் சீன் வச்சிருக்காங்க. ஆனா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு கொஞ்சம் படத்தை கொண்டு போயிருக்காங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த பாகிஸ்தானி ஆர்மியில இருக்கிறவரும் இந்தியன் ஆர்மியில இருக்கிறவரும் ஓரளவு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறாங்க. இப்போ இந்தியன் ஆர்மியில இருக்கக்கூடிய கேம்ப் அந்த சீஃப் இந்தியன் ஆர்மி சீஃப் எங்க, நீ தான் கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி மேனை பிடிச்சி மிரட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நடந்த எல்லா உண்மையும் சொல்றாரு. ஆனாலும் அவங்க நம்புறதா இல்லை. அப்புறமா சரி நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறேன், ஆனா நீ இந்த பாகிஸ்தானி ஆர்மிய சுற்றணும், இல்லைன்னா நான் ஒன்ன சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்றாரு. இப்போ அந்த பாகிஸ்தான் ஆர்மிய ஹீரோவான இந்தியன் ஆர்மி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா க்ளோஸா பழகி இருந்தாங்க. ஏன்னா அவர் தான் இவரோட உயிரை காப்பாத்திருக்காரு. ஸோ அந்த பாகிஸ்தான் ஆர்மிய இந்தியன் ஆர்மி சுட்டாரா இல்லையா அப்படிங்கிறத ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ என்ன பண்றாரு அப்படிங்கிறதையும் ஒரு வித்தியாசமா காட்டியிருக்காங்க. இப்போ சுட சொன்ன சீஃப் அவர் என்ன பண்றாரு, அவருக்கும் கிளைமேக்ஸ்ல ஒரு காட்சிகள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். என்னன்னா, இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் தான். அதுவும் சின்ன படங்கள்ல இந்த படத்தை தேர்ந்தெடுத்து முடிஞ்ச வரைக்கும் போராடி எடுத்திருக்காங்க. அதுக்காண்டி இந்த பட டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் வாழ்த்துக்கள். கிளைமேக்ஸ் காட்சிகள்ல என்னென்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.